இன்னைக்கு என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க? காளா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு காளா ரோட்டு கடை காளா செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து சரி அளவுக்கு ஒரு பாயிட்டு காளான் அதே அளவுக்கு முட்டைக்கோசு அதெல்லாம் கொட்டிடுறேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டீங்களா? பொடி பொடியா எல்லாம் கிளீனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு போடுறேன். ரெண்டு இதுலேயே கலந்துருக்கிறேன். க்ளீன் பண்ணேன். இப்போ கொஞ்சமா மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு அரை டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமா, அப்புறம் உப்பு போடுறேன். போட்டுக்கிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கையில் பெஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ரோட் சைடு காளான் செய்கிறாங்க இன்னைக்கு. இந்த காளான் வந்து சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. சரி இன்னைக்கு நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இந்த ரோட்டில் செய்கிற இந்த பானிபூரி, இந்த காளான் இந்த மாதிரிலாம் வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்னைக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோங்க. அம்மா அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நல்லா ஈரம்பரம் நல்லா ஆகி போச்சு. இல்லை கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாட்டேருக்குதுமா. இன்னும் கொஞ்சம் மாவு கொட்டுறீங்களா? போட்டுடலாம். அதை போதும் பாருங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு போறோம் கண்ணு. நல்லா கலக்கி கொண்டாந்து வச்சிருக்கணும். தண்ணி தேவையில்லையா? தண்ணி தேவையில்ல. பாருங்க வர வரன்னு இருக்கு. தண்ணி தேவையில்ல. பத்தலைன்னா வேணா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையில்ல. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். லைட்டா தண்ணி தெளிக்கலாம் மாட்டேங்குது. போதுமா? நல்லா நல்லா பாருங்க. ஒன்று இப்படி அளவுக்கு வந்துருச்சு. ஒன்றும் தேவை ஊறிடும் அதுலயே. சரி 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாமா? 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பத்தைக்கு போகலாம். கொண்டாடி இருக்குது. அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்சுக்கணும். வானொலி தூக்கி அடுப்புல வைங்க. வானொலி வடை சட்டி. ஏமா வடை சட்டி தூக்கி, இரும்பு வடை சட்டி தூக்கி அடுப்பு மேல வைங்க. இப்போதான் ஈ சட்டி வந்துருச்சு கண்ணு. நாங்களாம் அம்மாலாம் செய்யும்போது, அம்மையெல்லாம் செய்யும்போது இரும்பு வடை சட்டி, மண் வடை சட்டி, இரும்பு வடை சட்டி தான் செய்வோம். பலகாரமும் இரும்பு வடை சட்டியில தான் சுடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போதான் ஈ சட்டி. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு எரியட்டும். எண்ணெய் பாட்டில் எண்ணெய் ஊற்றலாம். சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊத்துறாங்க. எண்ணெய் இருந்தாலும் ஊற்றுனுங்கண்ணே. எண்ணெய் காய் பாருங்கண்ணே. ஊற வச்சதையும் பாரு. 10 நிமிஷம் ஊறின காட்டியும் நல்லா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு. நல்லா இருக்கும் பாரு. இதை வந்து சில்லி மாதிரி பொரிச்சு எடுக்க போறாங்க இப்ப எங்க அம்மா. சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க. சீக்கிரமா பொரிஞ்சிச்சு பாரு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சி நல்லா பொரிஞ்சிச்சு. சீக்கிரம் வெந்திரிச்சாட்டு இருக்குதுமா. வெந்திரிச்சு எடுக்கலாம். வெந்திரிச்சா இன்னொரு 5 நிமிஷம் விடணுமா? 1 நிமிஷம். அந்த நோர வெந்து பண்ணா நோர அடங்கிடும். நோர அடங்கினா எடுத்துடலாம். ஆமா. போடும்போது பார்த்தா நொறக்கு புப்புன்னு வரும். ஆனா வேகும் போது அந்த நொர பூரா அடங்கினா உடனே எடுத்துடணும். இல்லைன்னாக்கா அது வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். அவ்வளோதான் வந்துருச்சு. எண்ணெய் அப்படி வடிச்சுட்டு போடலாம். நல்லா பாருங்க. மறுமருன்னு இதே ஆயிடுச்சாட்டுறது. இது இப்படியே சாப்பிடலாம் போல. எல்லாம் அடிச்சு எடுத்தாச்சு. எப்பவுமே அந்த வடை சட்டியில வந்துங்க
நம்ம இந்த பலகாரமோ எது செஞ்சாலும் அந்த சின்ன சின்ன தூள்லாம் உழுவுறதெல்லாம் நம்ம சுத்தமாக அரிச்சு எடுத்துட்டோம்னா வந்து தீயாதுங்க. அடுத்த அடைசலுக்கு நம்ம திருப்பி எதையாவது போட்டு எடுக்கும்போது அதை இப்போ மீதி இருந்ததெல்லாம் கரிஞ்சு அடியில் போய் தேங்கிரும், எண்ணெயும் வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம வந்து சுத்தமாக அரிச்சு எடுத்துட்டோம்னா க்ளீனாக வந்துடும். ஏமா? ஆமாம், ஆச்சு வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து போயிடும் சீக்கிரம். ஆனால் அந்த ரோட்டு கடையில் செய்கிறது வந்துங்க காளானே அவங்க போடுறது இல்லையாமா, வெறும் முட்டைக்கோஸ் மட்டுமே போட்டு இதை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பேர் மட்டும் ரோட் சைடு காளான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாம் இதில் வந்து காளானும் போட்டிருக்கிறோம். இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெயும் சுத்தமான எண்ணெயாக இருக்கும். நம்ம இதை கடையில் வாங்கி குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிட்றாங்களே, அதுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி கொஞ்சமாக ஏதோ நம்ம காளானோ முட்டைக்கோஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பொரியல் செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா அதை வச்சு கூட ஈவினிங் டைமில் இது மாதிரி பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து வெளியில் போக விரும்பாத எங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. வாசாமி வந்துட்டே சாமி ஸ்கூல் இருந்து? உனக்காக தான் தங்க செஞ்சிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க வந்தால் பக்கம் போயிடுவாங்க, செஞ்சு வைக்கணும், வந்தால் சாப்பிடுவாங்கன்னு ஆசையாக செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னது இதாங்க ரோட்டு காளான், நீ செஞ்சு தர எல்லாம் சாப்பிடலாம். எங்க பாப்பா? பாப்பா வீட்டில் இருக்க. சரி, இதை ரெடி பண்ணிடுறேன், வாங்க சாப்பிடலாம். சரி மையே, சாப்பிட்டு பாட்டு ஜாலியாக அப்புறம் போய் விளையாடலாம். சரி மையே, அப்புறம் போய் ஹோம்ஒர்க் பண்ண போகலாம். சரியா? சரி மையே. கண்ணே, அதில் வந்து எப்படின்னா காளானே போட மாட்டாங்க, வெறும் முட்டைக்கோஸ் அரிஞ்சு போட்டு விட்டு அதில் வந்து அந்த சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் பவுட்ரு, இந்த கலர் பொடியெல்லாம் கலக்கிடுவாங்க. அது கலந்ததுனால நம்மளுக்கு வந்து உள்ள காளான் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து நம்பிடுறோம். நம்மளுக்கு வந்து அது உள்ள இது மட்டும் இருக்குன்னு தெரியறதில்ல. நம்மளுக்கு வந்து பாரு காளான் முட்டைக்கோசு எல்லாம் தனித்தனியே தெரியும். இதில் வந்து பவுடர் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம். சரி, இது ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன், குளிச்சுட்டோடியே சாப்பிட்லாம். சரி, எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் வணங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வரமிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை ஊற்றணும். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சிட்டிங்களா? இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன், தக்காளி வரமிளகா தனியாக அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை வணக்கி அதை ரெண்டையும் போடணும், ஒன்றா போடணும். இரும்பு சட்டிங்கிறதுனால எல்லாம் சீக்கிரமா வேகுது. வெங்காயம் அதுக்குள்ள பாதி வணங்கிருச்சு. ஒரே நிமிஷம். அடுப்பு அந்த அளவுக்கு நல்லா தளன்னு எரியுது. இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் ரொம்ப முறுமுறுன்னு வணங்க தேவையில்லை. ஏமா? போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்காங்க. இது நல்லா வணக்கணும். போதும், இது ஊத்திடுறேன். இதுல தக்காளியும் வரமிளகாயும் அரைச்சு வச்சிருக்கீங்க. 4 வரமிளகாய், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு தக்காளி. நம்மளுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் கூட போட்டு, காஷ்மீரி மிளகாய் தூள் இல்ல, அதனால வரமிளகாயே போட்டுங்க. சேர்த்துக்கிறோம். உப்பு போடுறீங்க, உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் வணங்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பீங்களா? 1 ஸ்பூன். நல்லா கரைச்சி கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஊற்றலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றலாம். கொஞ்சம் வேகணும். மாவு போதுமா? அது நிறைய இருக்க மாட்டேங்குது. போதும், நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது வந்து கொட்டியாச்சு, கிளறி விடணும் நல்லா.
நல்லா கெட்டியா ஆயிடுச்சு பாருங்க. ம். இன்னும் நல்லா இது கொதிச்சு கலங்குச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். இது எப்படி ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா கெட்டியானா நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஆக முடியும். அடுப்பு சூட்லயே கெட்டியாயிருங்கண்ணே. சூடு வடசட்டி சூடு. இதே 5 நிமிஷம் இருக்கும். இந்த வடசட்டி சூடு 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அதுலயே நல்லா சூடாயிரும், இன்னும் கெட்டியாயிரும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அவ்வளோ கெட்டியானதுக்கு அப்புறம் இதில் போட்டு இதை தூவி விட்டு ஒரே பரட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே தூவி விட்டு ஒரு வறுத்து பரட்டி விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சுங்க காளான். சாப்பிடலாங்கண்ணா, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பூனும் தரேன். ஆனியன் போட்டாச்சு, அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து கொடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த அண்ணன் டேஸ்ட் பார்க்குறேன்னு இருக்கிறாங்க, அவருக்கே கொடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. சாப்பிட்டு இல்ல, நீ சாப்பிட்டு பாரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க, சூடா இருக்க போது பார்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? என்னென்ன போட்டுருக்கு அது உங்களுக்கு சொல்றேன். அம்மா நீங்க சாப்பிட்டு பாருங்க. தம்பி நீ சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்குண்ணா. சரிங்க, நீங்களும் செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.